இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட பிஎஃப் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 34,000 வந்து பாஸ்புக்ல வந்து காமிச்சிருக்குது. பட் அவருக்கு வந்து செட்டில் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத விட கம்மியான அமௌண்ட் 27,000 தான் வந்து செட்டில் ஆயிருக்குது. ஸோ இது எதனால வந்து இந்த அமௌண்ட் வந்து கம்மியாச்சுது? ஸோ இத பத்தி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு செட்டில் ஆன அமௌண்ட் ரூ. 27,213 மட்டும் தான் வந்து செட்டில் ஆயிருக்குது. ஸோ இது என்ன ரீசன்? ஒருவேளை வந்துட்டு டாக்ஸ் ஏதாவது புடிச்சிருக்காங்களா என்ன? ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிஎஃப் பென்ஷன் வந்து என்னென்ன ரீசன்னாலலாம் வந்து நமக்கு கம்மி ஆகலாம்? அதே மாரி வந்துட்டு நமக்கு பென்ஷன்ல வந்து டாக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து புடிப்பாங்களா இல்லையா? இத பத்தின எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி பிஎஃப் அக்கவுண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் இமிடியேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இவரோட ஃபர்ஸ்ட் டவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு வந்துட்டு டாக்ஸ் வந்து புடிச்சிருப்பாங்களா? அப்படி டாக்ஸ் புடிச்சதுனால தான் ஒருவேளை எனக்கு வந்து இந்த பென்ஷன்ல அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா பென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே டாக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு டிடக்டட் ஆவாது. அதேமாரி பென்ஷனுக்கு வந்து வட்டி அப்படிங்கிற ஒண்ணு வந்து கிடையாது. நம்ம பென்ஷன் ஃபார்ம் 10C வந்து கிளைம் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்மளோட பேசிக் சேலரி இன்டு நம்மளோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இயர் நம்ம வந்து எவ்வளோ இயர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அத வந்து மந்த்தா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ மந்த் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது, ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பென்ஷன் அமௌண்ட்டா செட்டில் பண்ணுவாங்க. டாக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்ல எங்க இருந்து டெபிட்டட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து 5 வருஷத்துக்கு கீழ வொர்க் பண்ணி நீங்க வந்து பிஎஃப் அமௌண்ட்ட வந்து கிளைம் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட அக்கவுண்ட்ல ஃபார்ம் நம்பர் 19 கிளைம் பண்ணும்போது அதுல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து டெபிட்டட் பண்ணுவாங்க. ஸோ அத தவிர 10Cல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே வந்து டாக்ஸ் வந்து புடிக்கவே மாட்டாங்க. பென்ஷன் வந்து அப்ப என்ன ரீசன்னாலலாம் வந்து குறையும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பென்ஷன் வந்து என்னைக்குமே டாக்ஸ் பிடிக்கிறதுனால வந்து குறையவே குறையாது. எவ்வளோ பென்ஷன் இருக்குதோ அந்த பணம் வந்து அந்த ஃபார்முலா படி தான் வந்து செட்டில் பண்ணுவாங்க. அடுத்தது இவருக்கு வந்து பிஎஃப் பாஸ்புக்ல காமிச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 34,924 எனக்கு வந்து பேலன்ஸ் வந்து காமிச்சது. ஆனா செட்டில் ஆனது 27,000 தான். அப்ப என்ன ரீசனுக்காகலாம் குறையலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த பிஎஃப் பென்ஷன் வந்து குறையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா இந்த காரணத்தினால தான் குறைஞ்சது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியாது. ஒரு சில காரணங்கள் இருக்குது. என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்றேன். அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட பிஎஃப் அமௌண்ட் வந்து குறையறதுக்கான முக்கியமான காரணங்கள்ல ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனில 3 கம்பெனில ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பழைய கம்பெனிலேருந்து நம்ம கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க 2 கம்பெனில ஒர்க் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க கிளைம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒர்க் பண்ண கம்பெனில உள்ள பென்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து செட்டில் ஆயிருக்கும். அதுக்கு முந்தின கம்பெனில உள்ள பென்ஷன் வந்து மிஸ் ஆயிருக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் அதாவது 10C வந்து கம்மியா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பழைய கம்பெனில எவ்வளோ பேலன்ஸ் இருந்து புது கம்பெனில எவ்வளோ பேலன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி உங்களுக்கு பழைய கம்பெனில உள்ள பென்ஷன் வந்து மிஸ் ஆயிருந்ததுன்னா, நீங்க வந்து கிரீவன்ஸ்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது மூலமா மறுபடியும் அந்த பென்ஷன வந்து உங்களால வாங்க முடியும். ஸோ இதனாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பென்ஷன் வந்து கம்மியா வரும். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்த செகண்ட் ரீசன் வந்து பார்க்கலாம். அடுத்த செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்சிபி டே. என்சிபி டே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கான்ட்ரிபியூஷன் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து வேலைக்கு போகாதனால வந்து என்சிபி டே அப்படின்னு வந்து கால்குலேட்டட் வந்து பண்ணுவாங்க. இந்த என்சிபி டேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பட்சத்திலயும் உங்களோட பென்ஷன்ல இருந்து அமௌண்ட்ட வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து செட்டில் ஆகும். ஸோ பர்ட்டிகுலரா இந்த ஒரு ரீசனால கூட உங்களோட பென்ஷன் அமௌண்ட் வந்து குறையறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்த 3 முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா. ஸோ இந்த 10CA வந்து நமக்கு வந்து எப்படி செட்டில்மெண்ட் வந்து பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா படி தான் செட்டில்மெண்ட் வந்து பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இத பத்தி வீடியோ போட்டிருக்கோம். இது நம்மளோட வீடியோஸ் தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட 10C வந்து எப்படி செட்டில் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பிளஸ் டிஏ. நம்மளோட சேலரி ஸ்லிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். பிளஸ் டிஏ இந்த 2யும் சேர்த்து இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ இயர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோமோ அதோட
ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ இயர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த இயருக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் வந்து கால்குலேட்டட் வந்து பண்ணுவாங்க. இந்த பர்சன்டேஜால் தான் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட பேசிக் ப்ளஸ் டிஏ அமௌண்ட்டை வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜால் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் நம்மளோட பென்ஷன் அமௌண்ட் 10C வந்து செட்டில் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டேபிள். இப்போ உள்ள டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இயர் கணக்கில் இருக்காது, மந்த் கணக்கில் இருக்கும். ஓல்டு டேபிள் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் வைஸாக தான் கணக்கு பண்ணுவாங்க. குறைஞ்சது 8 மாதம் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதை வந்து ஒரு 1 இயராக கால்குலேட்டட் வந்து பண்ணுவாங்க. அப்போ 1.02% இதை வந்து மல்டிப்ளை வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து குறைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கம்மியான பென்ஷன் தான் வரும். இன்கேஸ் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரீசனால தான் வந்து குறைஞ்சிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1 இயரோ 2 இயரோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 இயர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எத்தனை மாதம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணுவாங்க. அத்தனை மாதத்துக்கு இதில் பர்சன்டேஜ் வந்து வரும். எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத எடுத்து அதை வந்து 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்கில் இருக்கிற அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட் தான் அதில் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து செட்டில் ஆகும். ஸோ இதை தான் அதோட ஃபார்முலா. இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பென்ஷன் அமௌண்ட் வந்து நிறைய வச்சுருக்கீங்க, எவ்வளோ வரும் அப்படின்னு கால்குலேட்டட் வந்து பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதில் பேசிக் ப்ளஸ் டிஏ வந்து கால்குலேட்டட் வந்து பண்ணும்போது நீங்கள் 30 நாளும் வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பேசிக் வந்து போடுறாங்களோ அதில் எவ்வளோ டிஏ வந்து வருதோ இந்த ரெண்டையும் கூட்டிக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள நியூ டேபிளை பற்றியும் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதில் வந்து குறைஞ்சபட்சம் நம்ம வந்து 5 மாதம் ஒர்க் பண்ணால் அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ், 10 மாதம் ஒர்க் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பர்சன்டேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரையும் எடுத்துக்கோங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே கால்குலேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால் கூட அவருக்கு வந்து அந்த பென்ஷன் வந்து கம்மியாக வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரீசனால தான் மெயினாக வந்து கம்மியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து 27,000 வந்து கிரெடிட்டட் ஆயிருக்கு, ஆனால் 34,000 இருந்திருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் தான் வந்து செட்டில் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனாலலாம் வந்து உங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் அமௌண்ட் வந்து கம்மியாக செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட பென்ஷன் அமௌண்ட் வந்து எந்தெந்த ரீசனாலலாம் கம்மி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பர்சனுக்கு இந்த ரீசனால தான் கம்மியாச்சு அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த 3 மெத்தட்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 மெத்தட்லையும் வந்துட்டு ஏதாவது கால்குலேஷன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட்டடான அமௌண்ட் மேட்ச் ஆச்சுது அப்படின்னா ஸோ நமக்கு அப்போ இந்த ரீசனால் வந்து டெபிட்டட் வந்து ஆயிருக்கு, இல்லை இந்த ரீசனால் நமக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிறத வேணால் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக புரிஞ்சிக்கலாமே தவிர எக்ஸ்ட்ராக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.